மக்களே சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னா வண்டி நேராக ஹோட்டலுக்கு தான் போகும். ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவோம். அதனால் சனிக்கிழமை வந்துட்டாலே ஒரு ஜாலி ஆயிரும். என்னென்ன வாங்கிக்கங்கிறத நீங்களே பாருங்கள். 3 பூரி 2 உளுந்த வடை கிழங்கு மசாலா. இந்த பூரி நம்ம ஊர் மாதிரி நல்லா முறுமுறுலாம் இருக்காது. சப்பாத்தியை கொஞ்சம் எண்ணெயில் போட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா நாக்குக்கு இழுவையாக இருந்துச்சு மக்களே. இது எந்த ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஹோட்டல் தான். கேரளா ஹோட்டல்னா நம்ம அப்படி இப்படி தான் இருக்கும். ஒன்றும் சஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். மதியானத்துக்கு நம்ம தூக்காளி இல்லை, அதனால் 2 அடுக்கு டிஃபனில் பழைய சோறை கொண்டு வந்திருக்கேன் மக்களே. என்னடா பழைய சோத்தை தின்னுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு பழைய சோத்தோட கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா பிணைஞ்சு நல்லா குழச்சி அடித்தோம்னா தான் மக்களே சூப்பராக குழுன்னு இருக்கும். அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாரத்துக்கு ஒரு முறையாவது பழைய சோத்தை தின்னுங்க. ஏன் அப்படின்னா அடிக்கிற வெயிலில் நம்மளால் வேலை பார்க்க முடியாது. அது இப்படி அப்படின்னு கொஞ்சம் மாத தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, இதுக்கு வந்து பாண்டியன் மட்டை ஊரை வச்சுட்டு குழப்பி அடிச்சிங்க அப்படின்னா நாக்கில் தகத்திமி தாடி போயிடும். என்ன பீஸா பர்கர் பிரியாணி இதை விஞ்சா எதுவும் இருக்கா மக்களே? என்னடா புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன்.